என் கம்பெனி பேர் அவமானப்படுத்திருக்காங்க. ஃப்ராட் பிசினஸ், ஏமாத்துற கம்பெனி, எங்களுக்கு தீவிரவாதி, எங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்ட்டு பிரஸ், மீடியா, இன்டர்நெட் என் கம்பெனி பேர் அசிங்கப்படுத்திட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் பட்டப்படிப்பு, இன்ஜினியரிங், MBA முடிச்சுட்டு லட்சக்கணக்கான மக்கள் லட்சமா கடன் வாங்கிட்டு படிக்க முடிக்கிறாங்க. அதுல 10% தான் சார் வேலையே கிடைக்குது. மீதி எல்லாரும் வேலை இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல அப்ளை பண்ணிட்டு விஐபியா வீட்டுக்கும் நாட்டுக்கும் பாரமா தண்டச்சோறுன்ற படத்தோட ஏசி மால், பீச், பார்க் சுத்திட்டு இருக்காங்க சார். அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இல்ல சார். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அங்கீகாரம் பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டுலதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா ஆரம்பிக்கிற பிசினஸ், ஃப்ராட் கம்பெனி அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. யாருக்கு ஃப்ராட் பண்ணல? சிறு வியாபாரில இருந்து பெரு வியாபாரி வரைக்கும் எல்லாருமே ஃப்ராட் பண்றாங்க. தினம் மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு பஞ்சமோ வெள்ளமோ வந்தா வியாபாரிகள் திருடர்களா மாறிடுறாங்க. எல்கேஜி படிக்கிற ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் டொனேஷன் பேர்ல ஊழல். அதை முடிச்சு வேலைக்கு போனா அங்கேயும் ஊழல். இன்ஜினியரிங் செக்டார்ல ஊழல், பேங்கிங் செக்டார்ல ஊழல், மெடிக்கல் செக்டார்ல ஊழல், ஐடி செக்டார்லயும் ஊழல். ஏன் நம்ம நாட்டை வழிநடத்துற அரசியல்ல மிகப்பெரிய ஊழல். ஊழலே இல்லாத ஒரு புனிதமான தொழில்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சார். நானும் ஜெயிச்சு மத்தவங்களையும் ஜெயிக்க வைக்கிற ஒரே தொழில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சார். எத்தனையோ ஹவுஸ் அவங்க கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி எவ்வளவோ சம்பாதிச்சு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க. எத்தனையோ காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க தெரியுமா? நம்ம ஒரு சேல் பண்ணோம்னா கவர்மெண்ட் கட்ட வேண்டிய வரி போக பேலன்ஸ் தான் சார் பேமெண்ட் கமிஷனா வாங்குறோம். இங்க விளம்பரம்ன்ற பேர்ல உலக அழகிகளையும் சினிமா ஸ்டார்ஸையும் கூட்டிட்டு வந்து உயிருக்கு உலக வைக்கிற உணவுப் பொருட்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க என்ன அபியாசம் பண்றோம்? வாய்வழி விளம்பரம் மூலியமா மக்கள் நேரடியா சந்திச்சு நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார். சினிமாக்காரங்க விளம்பரத்துக்கு நடிச்சு வாங்குற சம்பளத்தை நாங்க உழைச்சு வாங்கிட்டு இருக்கோம் சார். இந்த பிசினஸ் லீகலா, எத்திக்கலா, ஹலாலான முறையில பண்ணிட்டு இருக்கோம் சார். மோர தெருவா கூவி வித்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது நல்ல பொருள். சாராயத்தை மூடி மறைச்சு வித்தாலும் வாங்கிடுவாங்க. ஏன்னா அது கெட்ட பொருள். நல்ல பொருள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சார். அதை நினைச்சு நிற்கும். அதே மாதிரிதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும். இப்ப கோஷம் போடுறோம்னா நாளைக்கு